ஹை ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோட இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக போன மாதம் லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்ச சென்னை அவுட்டரில் இருக்கிற வண்டலூரில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தாலும் நிறைய மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. காரணம், ஃபெஸ்டிவல் டைமில் சென்னை ஊருக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸை அவாய்ட் பண்ணுறக்காண்டி தான், டிராஃபிக்கில் அவாய்ட் பண்ணுறக்காண்டி தான் கவர்மெண்ட்டு இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே போனால் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஆகும். அதுக்கும் பஸ் டிரான்ஸ்போர்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சவுத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கேருந்து வந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டு தான் ரீச் பண்ணி ஆகணும். இங்கேருந்தால் நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் கிளம்பி ஆகணும். திரும்ப அங்கேருந்து நீங்கள் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. 14 பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு சவுத்துக்கு போகிற எல்லா ஊருக்கு போகிற பஸ்ஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் டாய்லெட்லேருந்து, ஏடிஎம்லேருந்து, கடைகள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது போக உங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி கவர்மெண்ட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் டவுன் பஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 5 to 10 minutes அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு வித் நம்பரோட பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டு, பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட்டு, இவங்க ஆம்னி பஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்டாண்டு கிட்டத்தட்ட ஒரு 85 ஏக்கரில் உங்களுக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கும் கவர்மெண்ட் வேறு ஆப்ஷன் பேசிகிட்டு இருக்காங்க. இது போக இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேசஸாக இருக்குது. இது போக நீங்கள் வெளியில் இறங்கி வந்தாலோ, அதாவது சவுத் டிஸ்ட்ரிக்ட்னால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரை, கடலூர், செங்கோட்டை, தஞ்சாவூர், இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற எல்லா வகையான பஸ்ஸும் இங்கேருந்து தான் கிளம்பும். இங்கேருந்து ரீச் ஆகும். உங்களுக்கு இது ரிசர்வேஷன் எல்லாமே மாற்றிட்டாங்க. இனிமேல் சென்னை நீங்கள் புக் பண்ணிங்களா கிளாம்பாக்கம் தான் உங்களுக்கு வரும். இந்த வசதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் மெட்ரோ இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். மெட்ரோ வந்துச்சுன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ மக்கள் எல்லாருமே அது வரைக்கும் வர்ற டவுன் பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப்பில் தெரியும். இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை சேரும். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ்.